அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் சிவாய ஓம் நம சிவாய. இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்துட்டு மரண யோகத்தில் பிறந்துட்டாங்க அல்லது யமகண்ட நேரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கான பரிகாரம். ஏன்னா இந்த குழந்தை வந்துட்டு வளர வளர பார்த்திங்கன்னா மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். சரிங்களா? அது ஜாதக ரீதியான உள்ள டீட்டெயில்ஸ் யார் யாருக்கு அதான் பார்க்கும்போது சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய தாய் தகப்பனுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட ஃபுல் ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம். பொதுவாக ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரண யோகத்தில் பிறந்துட்டாங்க இல்லாட்டினா வியாதிபாத யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி அமைப்புடைய ஒரு குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர வளர அவங்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும், மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி குழந்தை பிறந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ, அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ அந்த நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவனுக்கு அபிஷேகத்துக்கு எல்லா பொருளுமே வாங்கி தானமாக கொடுக்கலாம். பால், தயிர், பன்னீர், இளநீர், உங்களுக்கு என்ன பொருள் தானமாக வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி சிவனுக்கு அபிஷேகத்திற்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அரச மரத்தை 108 தடவை அந்த குழந்தை பிறந்த நட்சத்திர நாளில் வலம் வரணும். அப்படி வரும்பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி நல்லபடியாக குழந்தை வளரும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அது தாய் தகப்பனுக்கு தான் சேரும். சரிங்களா? வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தாய் தகப்பனுக்கும் அந்த துன்பத்தை சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் இந்த மாதிரி இந்த யோகத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சு அந்த குடும்பத்தை அந்த தொல்லையிலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நல்லதே செய்வோம், நன்மையை நினைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றியே.